அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கெனேடியன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் செய்யக்கூடிய காளான் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு நான் 1 கப் காளான் எடுத்திருக்கேன். அதே அளவு 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது 1 கப்புங்கிறது 400 கிராம் இருக்குது. 400 கிராம் காளான், அதே அளவு 400 கிராமில் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காளான் இல்லை, காளான் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் முட்டைக்கோஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். முட்டைக்கோஸ் காளான் ரெண்டையுமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய காளான் டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ காளான் முட்டைக்கோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு நான் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும். அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு பக்கோடா மாதிரி வராது. இதை ஒரு பக்கோடா பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ் காளான் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிட வேணாம், ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருந்த காளான் முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும், ஒழுங்காக வேகாது. சின்ன சின்னதாக போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மள்ட்ட வெங்காயம் எதுவும் இல்லை, வெறும் முட்டைக்கோஸ் தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவில் சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ காளான் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நான் 2 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காளான் முட்டைக்கோஸ் நம்ம எந்த சைஸில் வெட்டினோமோ அதே மாதிரியே வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாஸ் இல்லை, கிடைக்கல அப்படின்னா ஒரு பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து உப்பு தேவையான அளவு. உப்பு பார்த்தே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பக்கோடாலேயே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அடுத்ததாக நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும், மிக்ஸ் பண்ண வராது. அதனால் இது நல்லா தண்ணியில் கலக்கி எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறனால தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவும் வேணும்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மேலே கோட்டாகி நிற்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பக்கோடா எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே போய் சேரும். அவ்வளோதான், ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற காளான் மாதிரியே தான் இருக்கும். இதிலேயே கார்ன் சிப்ஸ், அப்புறம் வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சுட சுட காளானோட ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்.
ஓகே, இந்த காளானை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.